வணக்கம். விரக்தி கொடிய நிலை, பெரிய தீயது. விரக்திங்கிறது இந்த எரிமலை போல ஒரு கொடூரமான தீ. விரக்தி, இந்த விரக்தி என்பது பிரபஞ்சத்தால் தான் ஒழுகிவிடும், உருகிவிடும். இந்த பிரபஞ்ச ஐக்கியத்தில் இந்த விரக்தி நிற்பதில்லை, சென்றுவிடும். வேறு எதிலையும் விரக்தியை கடக்க முடியாது. இது உண்மை நிகழ்வு. பேர் ஒருவர் நேம் வரும்போது சொல்கிறேன். மதுரையில் நடந்த விஷயம். அந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், அந்த பையனை ஓரளவுக்கு டிகிரி படிச்சிட்டாங்க. வீட்டில் எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே பணிக்கு செல்றவங்க. இவன் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு 6 மாத காலம் அப்படி கடந்து போய்கிட்டே இருக்குது. இவனுக்கு அமைய மாட்டுக்கு பணிங்கிறது. அதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க, அம்மாவிலேருந்து அப்பா, கூட்டு குடும்பம், அக்கா, தங்கச்சிகள், அண்ணன் எல்லாருமே சேர்ந்து சின்ன குழந்தை கூட இவனை அவமானம் மாதிரியா யாருமே பேசுவதில்லை. இவனை ஒதுக்குறாங்க, இவனை அலட்சியப்படுத்தி விடுறார்கள். யாருமே இவனாக தான் போட்டு சாப்பிட்றது, யாருமே அன்பு செலுத்துவதில்லை, அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டான், விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் என்ன பண்ணுறான்னா, அன்றைய தினம் 100வது நாள் அப்படிங்கிற ஒரு, இது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு காலத்துக்கு முந்தினது. அவரும் சென்று விட்டார். இப்போ குற்றத்தை முடித்து சென்று விட்டார். 100வது நாளை பார்த்தா அவருடைய பாத்திரம் மாதிரி அவருடைய நிகழ்வு அந்த படத்தில் இருந்திருக்கு. இவங்களை எப்படி எப்படி பண்ணுறாங்களோ, இது பாதிக்கப்பட்ட நிலையை அவருடைய இது பின்பமாகவே அந்த படம் இருந்திருக்கு. அந்த படத்தினுடைய தொடர்புலேயே என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் உள்ளவர்கள் 9 பேரையும் வரிசையாக கட்டையால் முடித்து விடுகிறார். திருப்பி சிறையை சென்று விடுகிறார். சென்று முடிகிறார். இது எதனால் வருகிறது? விரக்தி தான் காரணம். என்னென்னா, விரக்தியினுடைய நிலையில் எதனாலையும் சீர்படுத்த முடியாது. பிரபஞ்ச ஐக்கியப்பாடினுடைய நிலை, பிரபஞ்சத்தோட தொடர்புகளால் விரக்தி என தீ ஒடுங்கிவிடும், கடந்துவிடும். அதனால் விரக்தி கொடியது. இந்த எரிமலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை விட கொடியது. அதனால் விரக்தியை கடந்து செல்லுங்கள். விரக்தி ரொம்ப, அது ஒரு பெரிய தீயை கடப்பதற்கு பிரபஞ்சம்தான் உதவும், பிரபஞ்சம்தான் முடிவு.